सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। உபதேச உந்தியார் உபதேச சாரம் 18வது. 17 போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னது, அதனால் 17ம் 18ம் சேர்த்து சொல்லுவோம். மனத்தின் உருவை மறவாது உசாவர் மனமென ஒன்றில்லை உந்தி பெற மார்க்கம் நேர் ஆர்க்கும் உந்தி பெற. எண்ணங்களே மனம் யாவினும் நான் எனும் மூலமாம் உந்தி பெற யானா மனம் என உந்தி பெற. உபதேச சாரம். மானஸ் துக்கிம் மார்கனே கிருத்தே நைவ மானசம் மார்க ஆர்ஜவாத் உரித்தயஸ்த்வஹம் உரித்திமாசிதா உரித்தயோ மனோ வித்யஹம் மன. 18. நம்ம உலகத்தில் எல்லாருக்குமே பிராணிகள் அப்படின்னா யாரை குறிக்கும்? பிராணிகள் அப்படின்னா நம்ம யாரை குறிப்பிடுவோம்? மனிதனையும் சேர்த்து பிராணின்னு தான் சொல்லணும். ஏன்னா மிருகங்கள்னு பிரிச்சிருக்கோம், ஆனால் அதுவும் பிராணி தான். காரணம் என்ன? எல்லாமே ஜீவராசிகள் எல்லாமே பிராணிகள் தான். ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் சொல்லணும்? பிராணன் இருக்கு எல்லாத்தையும், இல்லைன்னா அது ஜீவிக்காது. உயிர், அதான் பிராணன்னு சொல்கிறோம். ஒரு புல் பிராணன்னு சொன்னால் அது பிராணன் இல்லைன்னா அந்த புல் வளருமா என்ன? அசைகின்ற பொருள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உயிர் இருக்கு, அப்போ அதுக்கு பிராணன் இருக்கு. அதனால் பிராணி சொல்கிறோம். ஆனால் நம்ம பாகுபடுத்திட்டோம். மிருகங்கள், பிராணிகள், பறவைகள், ஊர்வன, பரப்பன இப்படிலாம் பிரிச்சிருக்கோம். அப்போ மனிதனை எப்படி பிரித்தாங்க? 6 அறிவு படைத்த பகுத்தறிவு கொண்ட பிராணி மனிதன் அப்படின்னு பிரித்தாங்க. இந்த மனிதர்களை இன்னும் ஏதாவது பிரிச்சிருக்கோமா? வேற ஏதாவது பிரிச்சிருக்கோமா? இன்னும் பிரிச்சிருக்கோமா மனிதன்? இல்லை மனிதன் இதே பிரித்து மனிதனோட நிற்கிறோமா? பிரிச்சிருக்கோம். எப்படி? ரோஹி நம்ம கரெக்டாக சொல்கிறாங்க, ஞானி அஞ்ஞானின்னு பிரிச்சிருக்கோம்னு. அதை விட வேறு விதமாக பிரிச்சிருக்கோம். எல்லாரும் இந்த சப்ஜெக்ட்லேருந்து தான் பேசுகிறோம். ஜெனரலாக உலக பொது விஷயமா இருக்கக்கூடியதை தான் நம்ம பேசுகிறோம். பிரிச்சிருக்கிறது எப்படின்னு இது கரெக்டாக இருக்குது. ஆண் பெண்ணு பிரிச்சிருக்கோம் மொத்தமாக மனிதர்கள், ஆனால் அதெல்லாம் ஆண் பெண்ணு பிரிச்சிருக்கோம். வேறு என்ன மாதிரி பிரிச்சிருக்கோம்? கிறிஸ்துவர், இஸ்லாமியர், இந்து, மத ரீதியாக பிரித்த பிறகு அந்த மதத்திலையும் இன்னும் 2-3 மதம் பிரிஞ்சிருக்கு. ஹிந்து மதம்னு சொல்லிட்டு வைஷ்ணவம்னு ஒன்று இருக்குது, சைவம்னு ஒன்று இருக்குது. இது பத்தாதுன்னு வீர சைவம்னு ஒன்று இருக்குது, வீர வைஷ்ணவம்னு ஒன்று இருக்குது. அப்போ கோழை வைஷ்ணவம், கோழை சிவன் இருக்குதா? அதில் வீர வைஷ்ணவம், வீர சைவம், வீரம்னு ஒன்று இருந்தால் அப்போ இப்படி ஒன்று இருக்கணும்னு ஆகிடும். இப்படி பிரிச்சிருக்கோம். இது மாதிரி பிரித்த பிறகு இன்னொரு விதமாகவும் பிரிச்சிருக்கோம். கலரு சிவப்பாக இருக்கான், கருப்பாக இருக்கான், மாநிலமாக இப்படி கலராக பிரிச்சிருக்கோம். இப்போ இந்த பிரிக்கிற வேலையெல்லாம் யாருடையது? நாம தான் பிரித்தோம்.
ஒரிஜினாலிட்டி எது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ முதல்ல நம்ம பேசணும்ல, அதுதான். இப்போ நாம் மனிதர்களில் வித்தியாசம் கண்டுபிடிச்சிடறோம். இவர் நாள் ஒரு காக்கா கூட்டம் உட்காந்துருக்குன்னு வைங்க, உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த காக்கா எந்த மரத்துக்காரன், இந்த காக்கா எந்த மரத்து, அதை ஏதாவது மரம் வச்சிருக்கானா? அவனால் மரமே வைக்கல. அது மாதிரி நாமும் இந்த மரங்கள் நம்மகிட்ட இருந்து பிரிச்சிருங்க, எடுத்துருங்க, என்ன ஆகும்? மனிதர்கள், மரம் இருக்காது. மனிதர்கள்லையும் இந்த பாகுபாடு எது இருக்குதோ அதையும் எடுத்துருங்க, ஒன்றாயிடுவோம். அப்போ நம்ம எல்லாம் எல்லா ஜீவராசிகளோட சேர்ந்த ஒரு அப்போ நம்முடைய மூலம் எதுன்னு பார்த்தோம்னா, மூச்சு விடுறதுனால பிராணி இருக்கிறதுனால உள்ள பிராணிகள், உயிர்ப்பு உள்ள ஜீவர்கள்னு. அப்போ பறவையும் ஒரு ஜீவன் தான். அதனால தான் அதை ஜீவராசின்னு சொல்றோம். அவங்க மேலே நம்ம கருணை காட்டணும், அகிம்சையாக இருக்கணும் அப்படின்னா பறவையை தனியாக, மிருகத்தை தனியாக, பசுவுக்கு தனியாக சொல்கிறது இல்லை. மொத்தமாக என்ன சொல்கிறோம்? ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம்னா யாரு? யாருக்கு காருண்யம்? இந்த கருணை காட்டுறது மனிதர்களுக்கு மட்டுமா? ஜீவன்ற ஒரு வார்த்தை போட்ட உடனேயே எல்லா சின்ன சின்ன பூச்சிகள் முறை கொண்டு ஜீவகாருண்யம் காட்ட சொல்ற. எக்ஸ்ட்ரீமா போய் நம்முடைய மக்கள் என்னென்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ஒரு இனத்துக்காரவங்க, நான் யாரையும் கொல்ல மாட்டேன், அகிம்சையை கடைபிடிக்கிறேன் அப்படின்ட்டு எவ்வளோ தூரம் போய் அகிம்சையை கடைபிடிப்பான்னா, நடக்கிறப்ப குனிஞ்சு பார்த்து நடப்பான். ஏன்? ஆமாம், பார்த்து பார்த்து நடக்க முடியாதுன்ட்டு அவன் என்ன செய்யறான்? நடக்கிறப்போ மயில் தொகையால் கூட்டிகிட்டே போகிறான். அவங்கள நம்ம வீட்டில் வச்சுட்டோம்னா எல்லாத்தையும் சுத்தமே. அவர் அப்படியே கூட்டிகிட்டே போறீங்கன்னா, மயில் தொகை விளக்கு மேலே கூட்டணும்னு வைங்க, அதுவே அதுபடி செத்துடும். அதனால் தோகையில் அப்படியே அவனுடைய மனசு எவ்வளோ தூரம் இருக்கு, அவன் நினச்சிட்டு இருக்கான் நான் அகிம்சையில் எக்ஸ்ட்ரீமாக போகிறேன்னு. அது ரொம்ப ஓவராக தெரியல அப்படின்னு இன்னொரு மாற்றுக்காரன் சொல்கிறான். அதுக்கு அகிம்சை கடைபிடிக்கணும் அப்படின்னா எதை உதாரணம் காட்டணும், எப்படி செய்தால் அகிம்சை அப்படின்னு ஒரு மகான் சொல்லியிருக்கார். நம்ம எப்போவுமே எந்த மகான்கிட்ட போவோம்? வள்ளுவர்கிட்ட. வள்ளுவர்கிட்ட போனால் அவர் கரெக்டாக சொல்லிடுவார். தர்மம்னா என்னையா, அகிம்சைன்னா என்னையா நீ கேட்டோம்னா அவர் சொல்லுவார், தர்மம்னா நீ கொடுத்தா தான் தர்மம்னெல்லாம் இல்லை, மனத்து கண் மாசு இளன் ஆதல் அறம். தர்மம்னா என்னடான்னா, உன் மனத்தளவில் இருந்து மாசு இல்லாமல் இரு அப்படின்னு அதில் எல்லாம் அடங்கிடும். மாசு இல்லாமல் இருக்கணும்னா இதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, நாம் எல்லாம் மனிதர்கள்னு சொல்கிறத காட்டிடும். எதை சொல்ல ஆசைப்பட்டோம்? ஆன்மான்னு சொல்ல ஆசைப்பட்டோம். இந்த ஆன்மாவை அடக்கி ஆளக்கூடிய ஒருத்தர் நம்மகிட்டே இருக்கான். யாரு? அதுதான் மனம். இப்போ இந்த புத்தி அப்புறம் வருவார். மனன்றவன் தான் இப்போ நம்மளை அடக்கி ஆழ்ந்து கொண்டு இருக்கான். அடக்கி எப்படி ஆள்றான் அப்படின்னா, நம்ம தப்பாக ஐடி பண்ண வச்சிருக்கான். மனம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் போன கருத்துல. மனம் என்றால் என்ன? அவர் நோட்ஸ் எழுதிட்டு வந்து காப்பி அடிக்கிறது. எழுதியாவது சொல்லுங்க, அது நல்லது தான். எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம். ஒவ்வொரு எண்ணமா இல்லாம பண்ணிட்டே வந்து எலிமினேட் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லா எண்ணமும் போச்சுன்னா மனம் எங்கே இருக்கும்? மனமே இல்லை. மனம் இறந்த நிலை. இதைத்தான் சொல்றோம். எண்ணங்களின் மனம்னு தனியா நிக்கலாத எண்ணங்களோட தொகுப்பை வச்சு கூட்டணி சேர்ந்து நம்ம கிட்ட மனமா உட்காந்துருக்கோம். நம்ம அவனுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். அந்த மனம் சொன்ன பிரகாரம் கேட்டுட்டு இருக்கோம். இதை கண்டுபிடிக்க சொல்றாரு.
18வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்திலையும் 17வது ஸ்லோகத்திலையும் உந்தி பெற சொல்றதுல மனதின் மூலத்தை விசாரித்து அறி அப்படின்னு. அப்போ மனசு என்ன, எதுடா மனசுன்னு பார்த்துட்டே போனால் ஒவ்வொரு எண்ணமாக வரும். என்ன பண்ணியிருக்கு நமக்கு இந்த மனம் அப்படின்னா, எது நாம் அல்லவோ அதுதான்டா நீன்னு நம்மளை காட்டி கொடுத்துரும். எது நாம் அல்ல? சரீரம் நாம் அல்ல. எழுந்தவன நம்ம சரீரம் தான் முன்னால் வந்து நின்று நான் அப்படிங்குது. நீ யாருன்னா நான் இன்னார் அப்படின்னு நினைக்கிற, நான் இன்னார் அப்படின்னு ஐடி பண்ண சொன்னால் அவன் எதை ஐடி பண்ணுவான்? முதல்ல சரீரத்தை தான். சரீரத்தை ஐடி பண்ணோம்னா சரீரத்தை சுத்தீர இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கு பாருங்க, அது எல்லாம் நம்மகிட்ட வந்துடும். நம்முடைய எண்ணங்கள் வரும், அவங்களுடைய எண்ணமெல்லாம் வராது. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியதை வந்து ஸோ ஐ ஆம் திஸ் அப்படிங்கிறோம், நான் தான் இது அப்படின்னு. இது தப்பானது. அதனால இதுக்கும் மேலே போய் நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்ல வர்றார். இங்கே அதைத்தான் சொல்றாரு. எண்ணங்களின் தொகுப்பே மனம். மனதின் உருவை எப்படி விசாரிப்பது? மனது எப்படி இருக்கணும், அந்த உருவத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி விசாரிக்கிறதுன்னா, அதன் உரு என்பது யாது, அதனுடைய உருவம் எதுன்னு பார்த்தா அதை விசாரிக்க போனோம்னா என்ன ஆகும்? நான் என்ற எண்ணமே மனதின் முதல் எண்ணம். இப்போ யோசனை பாருங்க, நம்மகிட்ட ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கு. ஆசை. எண்ணங்கள்னா இன்னொரு வார்த்தை ஆசை. இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. மனம் என்பது எண்ணங்கள்னு சொல்லிட்டோம். எண்ணங்கள்னா ஆசையைத்தான் எண்ணம்னு சொல்றோம். இன்னும் ஒரு வார்த்தையும் நம்ம சொல்லுவோம் இந்த ஆசைக்கும் இந்த எண்ணத்துக்கும். விருத்தி. விருத்தின்னா என்னது? இதனால தான் நான் குளோசரி எழுத சொன்னேன். அது என்ன எழுதுனா அது வந்துட்டே போகும். விருத்தி. சரி, இந்த எண்ணத்தை, இந்த ஆசையை, இந்த விருத்தியை இன்னும் ஒரு வார்த்தையிலையும் சொல்றோம். அது என்ன? அந்த எண்ணம் நம்ம உபயோகிச்சு கடையில் அது என்னவா வைக்கிறோம். அந்த எண்ணத்தை உபயோகிச்சாலோ, உபயோகிச்சு அப்புறமேல உபயோகிப்போம்னு ஸ்டோர் பண்ணி வச்சாலோ வினை. வினைனாலும் கூட இந்த எண்ணம் தான். அதைத்தான் நம்ம வினை பயன் சொல்லிட்டு இருக்கோம். வினை பயன் ஆசைப்பட்டால் நீ அனுபவிக்கிற. முந்தி எண்ணம் உனக்கு இப்படி இருந்தது, இப்போ உனக்கு என்ன இப்படி ஆச்சு. அதாவது இந்த வினை பயன் இல்லாட்டி இந்த வினை என்பது இன்னொரு வகையில நம்ம பெரும்பாலும் சகஜமா சொல்றோம். கர்மம். பாருங்க இது எது எப்படி ரிலேட் ஆகுதுன்னு. இந்த வினையத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? கர்மம். நம்ம கர்மம் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்புறம் அது நல்லா புரிய வைக்கிறதுக்கு என்ன சொல்லிடுறோம்? கர்மத்தையும் வினையும் சேர்த்தே சொல்லிடுறோம். கர்ம வினை. அப்ப கர்ம வினைன்னு சொன்னாலே நீங்க என்னென்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆசையை புரிஞ்சுக்கணும், எண்ணங்கள் என்பது புரிஞ்சுக்கணும், விருத்திகள் என்பது புரிஞ்சுக்கணும். ஆமா, இதெல்லாம் எங்கடா எழுதுது, எங்க எந்திரிக்குது, எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டா பதஞ்சலி கரெக்டா சொன்னார். இந்த எண்ணங்கள், இந்த விருத்திகள் முழுவதும் எந்திரிக்கிறது எங்க இருந்துன்னா சித்தத்தில் இருந்து. சித்தம் என்பது ஒரு குளம் மாதிரி. அந்த தண்ணியில் அலை வருது. தண்ணி அப்படியே ஸ்டில்லாக நின்னா ஓகே, அலை வந்துச்சுன்னா என்ன வந்துச்சுன்னு அர்த்தம். இதை சொல்லி இப்போ நம்ம சித்தத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், சித்தத்தில் ஒரு அசைவு வந்துருச்சுன்னா ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் என்ன மாதிரியான எண்ணம்னு பார்க்கணும். நல்லதாக இருந்தால் ஓகே, கெட்டதாக இருந்தால் அது ஒரு மாதிரி. அப்போ எழுதுன்றது எதுவாக இருந்தாலும் அது எண்ணம். அது இலை விடாம சித்தத்திலே வச்சுக்கோ, அங்கேயே அடக்கி வச்சுக்கோ, இலை விடாத அப்படிங்கிறது தான் இந்த மூலத்தை கண்டுபிடிக்கிறது. அப்போ மனம்னு தனியாக ஒன்று சேராதீங்க. உங்க எண்ணமே எங்கிருந்து எழுதுன்னு பாருங்க. சரி, எத்தனை எண்ணங்கள் இருந்தது, அத்தனுடைய தொகுப்பு தான் மனம்னு சொன்னா முதல்ல எழுதுகின்ற எண்ணம் என்னன்னு சொல்றாரு? நான். என்ன? அந்த நான்கிற எண்ணம் தான் முதல்ல எழுது. அது எந்திரிச்சுன்னா நம்ம உஷாராயிடுறோம்.
நம்ம இன்னாருன்னு சொல்லிடுறோம். அந்த இன்னாருக்கு சொந்தமான எல்லா விஷயங்களையும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடுறோம். அதுதான் இங்கே சொன்னார். ஆகவே மனம் எனப்படுவது நான் என்னும் இந்த எண்ணமே ஆகும். ஆகையால் நான் இவ்வுடல் என்று தோன்றும் எண்ணமே மனதினுடைய முதல் எண்ணம் என்பதை அறிந்து கொள். அப்போ மனதினுடைய முதல் எண்ணமே இதுதான். இதை சொல்றாரு யானாம் மனம். நான் என்பது தான் மனம், எண்ணங்களின் தொகுதி இந்த மனம்னு சொன்னாரு. எண்ணங்கள் இல்லாமல் மனம் என்பது இல்லை. அதனால தான் பதஞ்சலி சொன்னார், விருத்திகள் எல்லாம் ஒழிச்சிட்டே வா, நிரோதக. அப்படின்னா என்ன ஆகும்? கடைசியில் ஒரு விருத்தி கூட இல்லாமல் போயிடும் சித்தத்தில். சித்தம் மட்டும் தனியாக இருக்கும். அப்படி விருத்திகள் இல்லாமல் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கு. சித்தத்தை மட்டும் வச்சு எண்ணம் இல்லாமல் பண்ணுறதுன்னா எப்படி பண்ணுறது? என்ன பயிற்சி பண்ணுறது? அது என்னன்னா ஆகாத எண்ணங்கள் இருக்குல்ல, அதை இக்னோர் பண்ணிருங்க. எந்த எண்ணம் வந்தாலும் இது எங்களுக்கு தேவையில்லாத எண்ணம், இது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டே வந்து பாருங்க. கடைசியில் நம்ம இஷ்டப்பட்டது ஒன்று இருக்கும், நமக்கு ரொம்ப பிரியமானது. அது இப்போ நமக்கு ரொம்ப பிரியமானது எது? ரொம்ப நம்ம விரும்புறது எது? அச்சோ, நம்ம தான் நம்ம விரும்புகிறோம். அப்படின்னா என்னைய நானைத்தான் விரும்புகிறோம். அந்த நான்கிறது யாருன்னு சொல்கிறோம்? ஆன்மான்னு சொல்கிறோம். இது மனதை தான் நான் காட்டி தந்துடுச்சு. நான்ங்கிறது ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு. அவர் தான் விஷ்ணு, அவர் தான் ராமா, அவன் தான் கிருஷ்ணன், அவன் தான் சிவம். அப்போ அதை தானே பிடிச்சுக்கணும். அப்போ இந்த சித்தத்தில் எழுகின்ற முதல் எண்ணம் என்னமாக இருக்கணும்னா நான்கிற உடலாக இருக்கக்கூடாது. ஒரு மகான் பாடுறாரு, என் சித்தத்தில் எழுகின்ற ஒவ்வொரு எண்ணமும் என்னவா இருக்கணும்னா ஆன்மாவாக இருக்கணுன்றதுக்காக ஆன்மாங்கிறது சிவம்ன்றார். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. அப்போ பாருங்க, சித்தம் முழுவதும் சிவமாக இருந்துச்சுன்னா முதல் எண்ணம் என்னவா இருக்குது? ஆன்மாவாக தான் இருக்குது. அதனால அவர் கண்டுபிடிச்சிட்டார் அந்த இடத்த. அதனால என் சித்தமெல்லாம் எந்த எண்ணமும் கிடையாதுப்பா, சிவம்தான். இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் பாடி பாருங்க, அருமையாக இருக்கும். அனாவசியமாக இருக்கிறதெல்லாம் எலிமினேட் பண்ணிடும். அனாவசியமாக எண்ணங்களும் உள்ள வரவிடாது. நம்ம கதவை திறந்து வச்சிருக்கோம். இந்த ஆன்மீக பாதையும் உலக பாதையும் கதவு ஆசாரி எப்படி செஞ்சிருக்காருன்னா, ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடிய கதவை தூண்டு பண்ணி குகை மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. கதவு இருக்கிற இடமே தெரியாது. அதே மாதிரி அந்த உலகத்துல புகுவதற்கு கதவு பண்ணி வச்சிருக்காரு. அப்புறம் பெரிய கேட்டை போட்டு வச்சிருக்காரு. ஒரே நேரத்தில் பல பேர் உள்ள நுழையலாம், அது மாதிரி வச்சிருக்காரு. அப்போ வர்ற கூட்டம்லாம் முதல்ல எப்படி நுழையும்? அங்கேதான் போகும். போயிட்டு ரவுண்ட் அடிச்சு சுற்றி கடைசியில் சலிச்சு போயிடுச்சு, இதுக்காகவா வந்தோம்ட்டு வேற வழி இல்லையாங்கிறப்போ அங்கே ஒருத்தர் உக்காந்துருப்பார். இங்கெல்லாம் போகாத, இப்படி போ, இங்கே பாரு. அப்புறம்தான் இங்கே ஒரு குகை இருக்க தெரியும். அப்புறம் உள்ளே போவாது, ஆனந்தமாக இருக்கும். இந்த பாறை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். குறுகிய பாறை மாதிரி, அதாவது வாசல ரொம்ப குறுகி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே போகிறப்ப தான் நமக்கு அவ்வளவு ஆனந்தம் கிடைக்குது. அதை இங்கே சொல்கிறாரு, எண்ணங்களில் இருந்து மனதை தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இதுதான் உண்மை. எங்க மனதிலிருந்து எண்ணங்களை பிரித்து பாருங்க முடியுமான்னு? ஏன்னா மனம்தான் எண்ணமா இருக்குதுன்னு சொல்றப்போ எல்லா எண்ணமும் ஒழிச்சாதான் மனம் இல்லாமல் போகும். அப்போ எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த மனதையும் எண்ணத்தையும் பிரிக்க முடியாது. அதனால்தான் ஒருத்தர் என்ன சொல்றாரு, இந்த மனது ஆகாத விஷயத்திலேருந்து போடா, இதில் நீ வராத, இதை தொடக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அந்த எண்ணம் அந்த மனம் நம்ம கேட்டோம். இதை விடுன்னு சொல்ற நீ, அப்போ நான் எதை பிடிக்க?
எதையாவது பிடிக்க கொடு, இதை விடுன்னு சொன்னால் பிடிக்கிறதுக்கு ஒன்று தரோம், சரி இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு. அதை பிடிக்கிறதுக்கு அதுக்கு விருப்பம் இருந்தால் பிடிக்கும், இல்லாட்டி வேலை பிடிக்கும். அதனால தான் எதை பிடிக்கிறது எதை பிடிக்காது நம்ம சொன்னாலும் கூட அது கேட்காது. ஆனால் நம்ம செய்கிறதெல்லாம் அதுவும் செய்யும். நீங்கள் உண்மையிலே இதை செய்யணும்னு சொன்னால் சில நேரம் அது செய்யாது. ஆனால் உங்கள் செயல் அது செய்கிறதுக்கு போச்சுன்னா அந்த மனம் அப்படியே தானாக நானும் செய்வேன் அப்படின்ட்டு வரும். முரண்டு பிடிக்குது. ஏன் அப்படி பண்ணுது இந்த மனம்? இந்த குழந்தை மாதிரி குழந்தைய கூப்பிட்டு அது ஒரு சேட்டை பண்ணிடுச்சின்னு வைங்க, அம்மா கூப்பிட்டு கையை பிடிச்சி குச்சியை வச்சு அடிக்கும். இனிமேல் ஓடி விளையாடுறதுக்கு ஓடுவியா? ஓட மாட்டேன்னு சொல்லு. அது பயத்தில் தப்பிக்கிறதுக்கு. ஆனால் அது செய்யும் தான். ஆனால் இப்போதைக்கு வேணாம்னு சொல்லு. நம்ம சொல்ல இனிமேல் போய் பேசுவியா? பேச மாட்டேன். இன்னும் மற்றவங்கிட்ட இதை வாங்கி திம்பியா? தீங்க மாட்டேன். என்ன அடி விழுந்துடும்ல அப்படின்னு. இனிமேல் நான் சொல்ற பற்றி கேட்குறியா? கேட்க மாட்டேன். எல்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டு வருதோ, அது என்ன சொல்லுதுன்னு தெரியாம நான் சொல்ற பற்றி கேட்குறியா அப்படின்னா கேட்க மாட்டேன்னு சொல்லு. அப்படிங்கிறது குழந்தை, வேறும் தெரியல. அப்புறம் அந்த குழந்தைய அடிக்கிறப்போ இன்னும் செய்ய மாட்டேன்னொன்னு அது விட்டுரும் அம்மா. அது போயிடும் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு இப்படி திரும்பி அம்மாவை பார்க்கும். என்னை பிடிக்கா? நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்ட்டு திரும்பி ஓடும். ஏன்னா கையை விட்டு போயிடுச்சு இல்லை. அப்படியே இது. அதே மாதிரி குரங்கு மனதையும் குரங்கையும் உபனிஷத்தே ஒப்பிடுறாங்க. ஏன்னா குரங்குட குணத்தை பார்த்துருக்கீங்களா? தாவிட்டே இருக்கிறது சரி. நீங்க ஒரு குரங்கு விட்டு அப்படியே முறைச்சதும் அதுவும் அதே மாதிரி போகணும். கல் எடுத்து வீசுனீங்கன்னா அதுவும் கல் எடுத்து வீசும். இந்த தொப்பி கதை இந்த குணத்தை தெரிஞ்சு கொண்டு தொப்பியெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிற தொப்பியை வாங்கணும், என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு அவங்ககிட்ட இருக்கிற தொப்பியை வீசி போட்டான். அது பார்த்தா நீ வீசி போ, நானும் வீசி போடுவேன். அவனா அவன் புத்தி இல்லை பாருங்க. தாய் போகுது. அப்போ குரங்கு எப்போவுமே சும்மாவே இருக்காரா? இப்படியே தான் போயிட்டே இருக்குமா? அப்படின்னா ஒரு சித்தர் பாடுறாரு, குரங்கு சும்மா கூட இருக்கும். வெயில் காலத்தில் 12 மணிக்கு மத்தியானம் மரத்தில் எல்லா குரங்கும் அமைதியாக உட்காந்துருக்கு. ஏன் வெயில்னாலையா? இல்லைன்னா பின்னையே அமைதியாக உட்காந்துருக்கு அப்படின்னா அது சிந்தனை பண்ணுது, அடுத்து என்னன்னா சேட்டை பண்ணலாம் அப்படி. புரியுதா? அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு உக்காந்துருக்கு. அது நம்ம கண்களுக்கு இன்னும் அமைதியாக உக்காந்துருக்கு அப்படின்னு தோணுது. அது மாதிரி தான் இந்த மனதும் சில நேரம் நம்மளை அடங்கி இருக்கிற மாதிரி தெரியும். அதனால தான் எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி, எண்ணத்தை விட்டு மனது பிரிஞ்சு இருக்காது. நீங்கள் அந்த மனதுக்கு ஒரு எண்ணம் கொடுக்கணும். எந்த எண்ணம் கொடுக்கலாம்? எந்த எண்ணம் கொடுக்கலாம்? இந்தா இதுக்கு பேரு விஷ்ணு சகஸ்ர நாமம், இதை சொல்லிட்டே வா அப்படின்னு கொடுத்துடணும். அது விஸ்வம் விஷ்ணு வசக்காரன்னு சொல்லிட்டு முடிக்கிற வரைக்கும் இதை சொல்லணும் அப்படின்னு கொடுத்துட்டா அதை சொல்லிட்டே இருக்கும். அதுதான் இந்த ப்ராக்டிஸ். நம்ம ஏன் பாராயணம் பண்ணுறோம்? உக்காந்தாச்சுன்னா வேற என்ன வருதா? வேற வழி இல்லை. கட்டுப்பட்டு இழுத்துட்டு வந்தாச்சு. நீ இதை சொல்லியே ஆகணும். சொல்லி முடித்தவுடனே கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குது. ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு பஜனையில். இப்போ எல்லாரும் சகஸ்ரநாமம் சொல்லுவோம். எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அமைதியாக இருக்கும், நல்லா இருக்கும். கோரஸாக எல்லாரும் சொல்லுவாங்க, பேச்சே இல்லை இடையில. சொல்லி முடிச்ச இடையில ஒரு 5 நிமிஷம் அடுத்து என்ன சொல்லலாம்னு ஒரு அம்மா சொல்கிற வரைக்கும் என்ன நடக்குங்கிறீங்க? அங்கே 4 பேர் சேர்ந்து ஒரு பேச்சுக்கிட்டு பேசுவாங்க, இங்கே 4 பேர். அது இப்போதான் விஷ்ணு நம்ம சொன்னோம். சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துருங்களேன். அடுத்து என்ன சொல்லுங்க அப்படின்னு கேளுங்களேன். அதுக்குள்ள அது என்னாச்சு, நீங்கள் அங்கே போனீங்களா? இப்போ அடுத்து இதை சொல்லுவாங்கன்னா அது அப்படியே ஸ்டாப்பு. ஒன்றும் இதை திரும்பி இது எப்படா முடியும்ட்டு இருக்கும் அந்த மனசு. ஏன்னா விட்டு இருந்து ஆரம்பிக்கிறது.
இவ்வளவு ஏமாத்துத நமக்கு ஏதாவது தெரியுதா பாருங்க. அதனால தான் எண்ணத்தை விட்டு மனம் விலகவே விலகாது. அதைத்தான் இங்கே அழகாக சொல்கிறாரு. தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது எண்ணத்தை விட்டு. எண்ணங்களுக்கு முதலாக தோன்றது ஏன்னா இந்த நான் தான். அதனால தான் நானை சுற்றி என்னென்ன சம்பந்தங்கள் இருக்கோ அது எல்லாம் வரும், அது விடாது. நமக்கு சம்பந்தம் உள்ளது என்னன்னா சொத்து, சுகம், பதவி, பட்டம், கௌரவம், பிரஸ்டீஜ், இந்த மாதிரி எல்லாம் உள்ளது அத்தனையும் வரும். ஒன்றுமில்ல, ஒருத்தர் வதப்ப இங்கே எத்தனையோ சேர் இருக்கு, முன்னாலே உட்காடுறாங்க, 2வது லைன் 3வது லைன் இப்படி உட்காடுறாங்க. அவங்க மனதுக்குள்ளே தன்னுடைய விஐபி தன்மையை நினச்சிருக்குன்னு வைங்க, எனக்கு முன்னால் சீட்டு இல்லாமல் உட்கார வச்சுருவாங்க, பின்னால் போய் உட்காரு, எனக்கு மரியாதை கொடுக்க ஆகுது எப்படி. அதனால ஒன்றுமில்ல, ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு அனுமதி கேட்குறாரு. நான் சரி வாரேன்னு சொல்லியிருக்கேன். போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு திரும்பி வந்தார். சாமி பத்திரிக்கை அடிக்க போகிறோம், பேர் எப்படி எழுதணும்ன்ட்டு. பேர் இப்படி எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். எத்தனை பேர் வராங்க? ஒரு 4-5 சாமி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, எந்த சாமிக்கு எந்த பேர் எங்கே போடுறது, முதல்ல போடுறதா பின்னால் போடுறதா? அதெல்லாம் ஏன் சாமி கேட்குறீங்க, எங்கேயோ போடுங்க சாமி, பத்திரிக்கையில் வருது, நான் வரேன்ட்டு அவ்வளோதானே அப்படின்னு விட்டேன். எனக்கு ஃபேவராக இருக்கிற ஒருத்தர் அதெல்லாம் சாமி முதல் பேர் அப்படின்ட்டார். சரி உங்கள் இஷ்டம்ட்டு விட்டேன். சொல்லிட்டு போனவர் இன்னொரு இடத்துல போய் அவரை கூப்பிட்றப்போ அவர் வாய்விட்டே சொல்லிட்டா, என் பேர் தான் முதல்ல இருக்கணும், அப்போ தான் வருவேன்ட்டு. இவங்களுக்கு இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல. சரின்ட்டு வந்துட்டாங்க போடுறேன்ட்டு. அப்புறம் போட்டுட்டு என்கிட்ட சாமி மன்னிச்சுக்கணும், அவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, அதனால் உங்களுக்கு 2வது போட்டிருக்கேன்னா. நான் சொன்னேன், உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் நான் பண்ணட்டுமான்னு. என் பேரே போடாது, நான் வந்துடுறேன் அப்படின்னு. என்ன சாமி இப்படி சொல்லுங்க, என் பேர் போட்டு தான் நான் வரணும்னு இல்லைப்பா, உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணணும், நான் வர்றேன்ட்டேன், பேர் யார் பேர்லாம் போட்டுங்கன்னு. அப்போது அபிமானம்னு ஒன்று இருக்கு பாருங்க, இதைத்தான் இங்கே சொல்கிறாரு. இந்த நானை தொட்டு நான் அப்படிங்கிறது யாரு? நான் தான் சரீரம். நாம் நினைக்கிறோம் சரீரம் மட்டும்னு. சரீரம் மட்டும் இல்லை, என்னன்னா சரீரம் இல்லையா, சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட மற்றது சொன்னேன்னு. இப்போ இருந்தாலும் பத்திரிகையில் பேர் போட்டதை பற்றி என்ன சொன்னேன்? சரீரம் நான் சொன்ன பிறகு நான் யாரு? நான் இன்னார், என் தகுதி என்ன, என் படிப்பு என்ன, என் பாண்டித்யம் என்ன, நான் எவ்வளோ பெரிய விஐபி, என் கௌரவம் என்ன, இதெல்லாம் எதை சேர்ந்து வருது? சரீரத்தை நோக்கி, சரீரத்தை ஒட்டி. இவன் படித்த படிப்பு, இவன்கிட்ட இருக்கிற செல்வம், இவனுக்கு அந்தஸ்து, இவனுடைய மரியாதை, இதெல்லாம் சேர்த்து இவன் என்னன்னு சொல்ற, நான் இன்னார். இன்னார்னா என்னாரு? இதெல்லாம் நீ யாருன்னா இந்த சரீரமும் கிடையாது, சரீரத்தில் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் கிடையாது. நீ நான்ங்கிற அந்த இடம் உன்னுடைய ஒரிஜினல் ஆன்மா. அதை விட்டுட்டு மனம் இந்த சரீரத்தை காட்டி கொடுத்துருச்சு. நீ இதை நான் நினைச்சனால இதை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லாமே நான் என்னுடைய இது எவ்வளோ பெரிய தப்பு. இதைத்தான் இங்கே சொல்ல வந்தார். முதலாவதாக தோன்றுவது இந்த நான். இந்த நானை ஒட்டி என்னென்ன வருமோ அதெல்லாம் 2, 3, 4, 5 தோணும். அதெல்லாம் நம்மதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பெருசாக அப்படி இப்படி பார்த்துக்குவோம். சட்டையில் காலையில் இருந்தால் கொஞ்சம் தூக்கி விட்டுக்குவோம், மீசை பெருசாக இருந்தால் கொஞ்சம் முறுக்கி விட்டுக்குவோம், எல்லாம் கொஞ்சம் அப்படியே நிமிந்து நிற்போம். கொஞ்சம் கூலி குருவி நிற்கிறதா யாருன்னு கேட்டால் விஐபிக்கு முன்னால் நிற்கவே பயப்படுற ஆள். ஆனால் அவங்ககிட்ட அறிவு பயங்கரமாக இருக்கும். ஆனால் அவங்க முன்னால் அவன் நிற்க மாட்டான். அப்படி அதை சொல்கிறார். இந்த உடம்பையே நான் என்று நினைப்பது தேகாத்மா புத்தி. தேகத்தை ஆத்மான்னு நினைக்கிற புத்தி. எல்லா எண்ணங்களுக்கும் மூலம் அதுவே. இப்போ எண்ணங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா சித்தத்தில் இருந்து ஆரம்பி. சித்தம் சிவமாக இருக்கலை, சித்தம் நான் என்ற இந்த சரீரமாக இருந்தது. அதனால் சரீரத்துக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும்.
அதனால இந்த சித்தத்தில் எழக்கூடிய எண்ணங்களை யாரை வச்சு எழணும்னு சொன்னால், ஒன்று ஆன்மாவை வச்சு எழணும், இல்லைன்னா இறைவனுடைய உருவத்தை நாமத்தை வச்சு எழணும். சித்தம்தான் என்னென்ன பண்ணுது? நீங்கள் சிந்தனை பண்ணுறீங்க. சிந்தனை எங்கே பண்ணுறீங்க? மனதில் கிடைவு கிடையாது நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான். மனமை பார்த்து சிந்தனை செய்யுங்கிறோம். சிந்தனை எங்கேருந்து செய்யறான்? சித்தத்திலிருந்து செய்யறான். சித்தம் இல்லாமல் எனக்கு சிவமயம்னு ஏன் சொல்லணும்? மனம் இல்லாமல் எனக்கு சிவமயம்னு சொல்லலாம்ல. அப்போ சித்தத்திலிருந்து எழுது, அதுலேருந்து எழுந்தது தான் மனம். அப்போ சிந்தனை எங்கே நடக்கும்? அதனால சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினையாக வேண்டும். யாரை சிந்தனை பண்ணணும்? சிவகாமி மகனை கந்தனை சிந்தனை செய் மனமே. அப்போ இந்த சித்தத்தில் சிவகாமி மகனாக இருக்கக்கூடியவர்கள் சித்தத்தில் இருக்கணும். அது இருந்ததுன்னா இந்த மனம் ஏற்றுக்கும், இதுதான் நான் அப்படின்னு. அது ஒரு எண்ணமாக வச்சுக்கும். அப்போ அதை சேர்த்து என்னென்ன வரணுமோ அதெல்லாம் வரும். ஒன்றும் இல்லை, திருப்பதி வெங்கடாஜலபதியை நீங்கள் சித்தத்தில் ஏற்றுட்டீங்கன்னா ஸ்கந்த புராணமெல்லாம் உங்களுக்கு வருமா? அருணகிரிநாதர் சொன்னதெல்லாம் வருமா? திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய கதையெல்லாம் வரும். ஏன்? அதுதான் நீங்கள் மனதில் ஏற்றிருக்கீங்க இல்லையா? ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நாமத்தை மனதில் ஏற்றி சித்தத்தில் நிறச்சி கொண்டீங்கன்னா அவன் திருடினது, வெண்ணை எடுத்தது, அவன் லீலை செய்தது, எங்கெங்கே பிருந்தாவனத்தில் போயிருந்தாங்க, அது மாதிரி தான் வரும். அதை விட்டுட்டு ராமாயண கதையெல்லாம் வராது. ஏன்னா சித்தத்தில் ஒன்று நினைக்க, வெளியில் ஒன்று நடக்க, அது நடக்காது. அதுதான் நம்ம ஜாக்கிரதையாக என்ன செய்யணும்னா, கதவு ரொம்ப பெருசாக இருக்கோ எதுனா உள்ள நுழைய விடக்கூடாது. நாம் தான் கொஞ்சம் ஸ்க்ரீன் போட்டு வைக்கணும். கதவு பெருசாக வீட்டில் வச்சுருந்தாலும் யாரும் வந்துடக்கூடாதுன்னு, ஆட்கள் அல்ல, வேற நம்ம என்ன போட்டு வைப்போம்? கொசு வலையை போட்டு வைப்போம். கதவு திறந்து தான் இருக்கும், ஆனால் வர முடியாது. அது மாதிரி நாம் கதவு திறந்து தான் இருக்கும், யாரும் வர முடியாத மாதிரி ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லுவோம். அலர்ட். தீரர்கள் வந்து பூந்துருவாங்க. நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஒரு விஷயம், நான் ஆன்மாடா அப்படின்னு. இந்த ஞானத்தை திருடுறதுக்காக வருவான். பொண்ணு பொருள், உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திர பண்டங்கள்லாம் திருடா வராது. எதை திருடா வர்றான்? உங்கள் ஞானத்தை. என்ன ஞானம் இருக்கு உங்களுக்கு? நான் தான் ஆன்மா, நான் சரீரம் இல்லை. சரீரம்ங்கிறது நான் இல்லை, ஆன்மாங்கிறது தான் நான். சரீரம் வந்து வேற ரெஃப்ளெக்ஷன் மாதிரி, ஜீவத்துவம். அதை சேர்ந்தது இந்த மனசு புத்தி, அது நான் இல்லை. அதைத்தான் அவர் சொன்னார், மனோபூத்தி அகங்கார சித்தானி நாகம். அதெல்லாம் நான் இல்லை அப்படின்னா அப்ப நீ யாருன்னு கேட்டா, சித்தானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். அப்ப நான் ஆன்மா அப்படின்னு சொல்ல வந்தேன். இதெல்லாம் நான் இல்லை, அதுதான் நான் அப்படின்னு சொல்றப்போ யோசனை பாருங்க. நம்ம பெருசாக இருக்கக்கூடிய ஒரு வாசல்ல அதெல்லாம் நுழைய விடாமல் தடுக்கணும்னா எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் ஒருத்தர் பாடினார், ஒரு சாது, புத்திசாலித்தனமாக பிறவியில் தப்பு தப்பாக ஆகி பிறந்து அது மறக்காமல் வந்து நான் ஏன் தப்பாக பிறந்தேன்னா மறந்ததுனால தான், அது என்னை மறக்க வச்சிருச்சு, அதனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு மக்களுக்கு எடுத்து சொல்கிறாரு. என்னென்ன எடுத்து சொல்கிறாரு தெரியுமா? காம குரோத மோகச்ச தஸ்கராக ஞானம் அபகராய தேக திஷ்டந்தி. இந்த தேகத்தில் நிற்கிறாங்க யாரு? தஸ்கராக, திருடர்கள். தேக திஷ்டந்தி தஸ்கராக. யார் அவங்கன்னா? காம குரோத மோகம் அந்த ஆளுக. அவங்கெல்லாம் தீவிரர்களாம், இந்த தேகத்தில் இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஞானம் அபகராய, ஞானத்தை அபகரிக்க.
தஸ்மாத் ஜாக்கிரதா, தஸ்மாத் ஜாக்கிரதை ஜாக்கிரதை, ஜாக்கிரதையா இருங்கோ, அது தூக்கிட்டு போயிடுவான். அப்போ என்ன சொல்ல வர்றாரு? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த எண்ணங்கள் முளைக்கின்ற பொழுது நான் ஐடென்டிஃபிகேஷனாக வந்து முளைச்சி நமக்கு ஏதாவது பேச வந்ததுன்னா ஒத்துக்கக்கூடாது. நம்ம நிலையிலிருந்து மாறி வேறு விதமாக பேசக்கூடாது. அதை இங்கே புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். இவ்வாறு உடம்பை நான் என்று நினைக்கும் எண்ணமே மனம் எனப்படும். அதனால் மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அகந்தைங்கிறோம்ல, நான்ங்கிறது ஒன்று, அகந்தைனாலும் அதுதான். ஆனால் அந்த அகந்தை தான் மனமாகிறது என்கிறார். நான் வந்த பிறகு ஒத்துக்கொள்கிறோம் பாருங்க, ஆமான்னு, அதான் அகந்தை. அகந்தையின் ஆற்றல் அளப்பரியது. நமக்கு பயங்கரமான ஆற்றல் இருக்குன்னா அது என்னென்ன பண்ணும்னு நமக்கே தெரியாது. அவ்வளவு பலம் இருக்கு அதுக்கு. யோக வாசிஷ்டத்தில் என்ன சொல்றாரு? நான் என்ற எண்ணம் தான் காலம் இடம் என்பதை கொண்டு வருகிறது. காலம் இடம் காரண காரியம்னு கூட ஒன்று இருக்கு. அது கொண்டு வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னா இந்த நான் தான். இது வசிஷ்டர் சொல்றாரு ராமர்கிட்ட. இது புரியுதா? காலத்தையும் இடத்தையும் இந்த நான் கொண்டு வருதுன்னு ஏன் சொல்றாரு? நான் ஆன்மா, அது சரிதான். இப்போ நான் யாரு? ஆன்மாங்கிறது தெரியல, ஆனால் நான் என்னவா இருக்கேன்? சரீரமா இருக்கேன். நான் தப்பாக நினச்சிருக்கிறேன் சரீரத்தை நான். ஆனால் உண்மையில் நான் யாரு? இப்போ கேட்குறான் கேள்வி. எப்போ இருந்து இது தப்பாக நினைச்சேன் சொல்ல முடியுமா? எப்போ இருந்து? அதான் காலம். எந்த இடத்துல இருந்து நான் தப்பாக நினைக்க ஆரம்பித்தேன்? இடம். காரண காரியமும் ஒன்று இருக்கு. எதுனால காரணம் கேட்குறான். என்ன காரணத்தினால நான் தப்பாக நினைச்சேன்? அப்போ 3 விஷயம் இருக்கு. டைம், ஸ்பேஸ், காசேஷன். காலம், இடம், காரண காரியம். இந்த 3ஐயும் உருவாக்கி இருக்கு. நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து காலத்தை உருவாக்கு. எப்படா நம்ம பிறந்தோம்? எப்படா இந்த மறதி வந்தது? தெரியல. எந்த இடத்துல இருந்து இந்த மறதி வந்தது? தெரியல. ஏன் இப்படி பிறந்தோம்? அவங்க வீட்டில் ராஜாவை பிறந்திருக்கலாம்ல, ஏன் இவங்க வீட்டில் வந்து நான் பிறந்தேன்? அது ஏன்னு கேட்குறான், காரணத்தை கேட்குறான். எல்லாத்துக்கும் பதில் இருக்கும் சாஸ்திரங்களில். மீமாம்சை, உத்தர மீமாம்சை, பூர்வ மீமாம்சைலாம் பதில் இருக்கு. காரண காரியத்துக்கு பதில் அங்கே இருக்கு. இடத்துக்கு பதில் இருக்கு. அது எங்கேருந்து? ஆவரணத்திலிருந்து. காலத்துக்கு பதில் இருக்கு. அது எங்கேருந்து? விக்ஷேபத்திலிருந்து. இப்போ ஒருத்தன் கேள்வி கேட்குறான். என்ன கேள்வின்னா, நான் ஆன்மான்னு சொல்கிறீங்க, நான் அழியாதவன்னு சொல்கிறீங்க, எல்லாருமே அப்படித்தான்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் ஓகே. அழியாத ஆன்மா சுதந்திரமாக எப்போவுமே அது இருக்குதுன்னு சொல்கிறீங்க. சுதந்திரமாக இந்த ஆன்மா எப்படி கட்டுப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறான். எப்படி கட்டுப்பட்டுச்சு? அப்புறம் எப்போ கட்டுப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறான். இந்த கேள்வி சரியா? இதைத்தான் இங்கே சொல்ல வந்தாரு. இந்த நான் வந்து இந்த காலத்தையும் இந்த நேரத்தையும் இந்த இடத்தையும் உருவாக்கி தந்ததுன்னு சொல்கிறோம்ல. இவன் இப்போ இந்த கேள்வி கேட்குறான்ல, இந்த கேள்வியே விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, சாஸ்திரம் என்ன சொல்றது, இந்த கேள்வியே தப்புடான்ட்டான். ஏன்? குட். இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் ஆன்மான்னு சொல்றீங்க பாருங்க, அந்த ஆன்மா இந்த காலத்துக்கு அப்பாற்பட்டது. அதே மாதிரி இடத்துக்கு அப்பாற்பட்ட இடமே இல்லை அதுக்கு. இந்த இடம் அந்த இடம் சுட்டு பொருள் அல்ல.
சுற்றிறந்த பொருள், சுற்றிறந்த பொருள், அதை போய் இங்கேயா அங்கேயான்னு கேட்கக்கூடாது. அதே மாதிரி எப்போன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது காலத்துக்கு உள்ளேன்னு இருக்க, நேரமும் இடத்துலையும் நீ இருக்க, ஒரு இடத்துல இருக்க, காலத்துக்கு உள்ளே இருக்க. நீ கேட்குற கேள்வி என்ன? காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருள். இந்த ரவுண்ட் ரோடு போது அளந்துட்டு வான்னு சொன்னால் அவன் எதை வச்சு அளப்பான்? ஒரு ஸ்கேல் இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு போய் 1 2 அளக்கலாமா? அப்படி அளக்க முடியாது. ஸ்கேலை வச்சு அளக்கிறது அதை விட லிமிட் ஆகிற பொருள். நீளமாக பெரிய ஒரு இடத்த அளக்கணும், கிலோமீட்டர் என்ன, எதை வச்சு அளப்பாங்க? அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆயுதம். அது மாதிரி அன்லிமிட்டடாக இருக்கக்கூடிய அந்த பொருளை, அந்த பரம்பொருளை, தாய்மானவர் சொல்கிறது பெரிய பொருளை எதை வச்சு அளக்கிறது? அளக்கவே முடியாது. அதனால அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளை நீ லிமிட்டில் இருந்து கேட்குறப்போ அது தப்பு. நீ போய் பாருங்க, உனக்கே தெரிஞ்சிடும் எப்போ இருந்தது. நீங்கள் ஒரு சாவியையோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பொருளையோ வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ தொலைச்சிட்டீங்கன்னு வைங்க, அதை கண்டுபிடிக்கணும். உங்கள் முயற்சி எப்படி இருக்கும்? சும்மா சொல்லுங்க. தீவிரமாங்க ஒரு ஹேர்பின்னு தேடினீங்க, இப்படி குத்திட்டீங்க, எங்கேயோ வச்சுட்டீங்க, சரி எங்கே வச்சுருப்பீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. நீங்கள் அதை தேடணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப என்ன செய்யணும் தெரியுமா? எங்கேருந்து ஆரம்பிச்சு அங்கேருந்து போயிட்டே இருக்கணும். நான் எங்கே ஆமாம் ரீவைண்ட் பண்ணணும். எங்கே நடந்தேன், இந்த இப்படி போனேன், இங்கே இருக்குமா, இப்படி போனேன், அது ஞாபகம் வர்றப்போ திடீர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடாது எங்கே தொலைச்சேன், இங்கே தொலைச்சேன், எப்படி தெரியும்? அது மாதிரி நம்முடைய ஆன்மாவை நம்ம தொலைச்சிட்டோம். இப்போ எப்படி தொலைச்சோம் அப்படின்னு சொன்னால் உட்காரணும், யோசனை பண்ணி பாருங்க. எதனால் தொலைச்சேன், ஏன் தொலைச்சேன், நான் என்ன நினச்சேனால இப்படி ஆச்சு. அப்போதான் நீங்கள் பின்னால் போகிறதுக்கு பேர் தான் என்கொயரி, கொஸ்டின் வித் யூ. என்கொயரி அப்படின்னா விசாரணை பண்ணு, உனக்கே நீ விசாரணை பண்ணு. அதைத்தான் இங்கே சொல்கிறது. நிதித்தியாசிதவ்யம், நிதித்தியாசனம் பண்ணுங்கிறார். அப்படி ஒவ்வொன்றுமே இதை செய்யாமல் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்படி எப்போ தொலைஞ்சிச்சு, எப்படி தொலைஞ்சிச்சின்னு எப்போ கண்டுபிடிப்பீங்க? இந்த அறிவு எப்போ வரும்? இதனால தொலைஞ்சிச்சு, இப்படி இந்த நாள இதை மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னு எப்போ கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்ச பிறகுதான் அது எப்போ எப்படின்னு தெரியும். காணாமல் போன பொருள் கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷமே உங்களுக்கு என்ன புரியும் தெரியுமா? இப்படி செஞ்சுட்டு இருக்கிறப்ப இந்த கையால் இங்கே வச்சா இருக்கட்டும்னு இப்போ ஞாபகம் வரும்போது இதைத்தான் நீங்கள் மறந்துட்டீங்க. கண்டுபிடிச்ச உடனே எப்படி தொலைஞ்சிச்சின்னு தெரிஞ்சிச்சா? அது மாதிரி ஆன்மாவையும் எப்படி தொலைச்சிங்கன்னு சொல்லி வேறு வேறு விதமாக சேருங்க, கண்டுபிடிக்க பாருங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியுமா? இது உண்மையிலேயே தொலைல, ஆனால் இங்கே தான் வச்சிருக்கிறேன், நான் மறந்தனால தொலைஞ்சி போச்சுன்னு நினச்சிட்டு மறைஞ்சிச்சு. மறதினால தொலைஞ்சதான் நினச்சோம், உண்மையில தொலையாமல் இங்கே தான் இருக்குது. அப்போ தொலைஞ்சிச்சின்னு சொல்லி நம்ம சுற்றி சுற்றி கண்டுபிடிச்சிட்டு இந்த காலம் இருக்குல்ல, அந்த காலம்தான் என்னது? நம்முடைய வாழ்க்கை. வாழ்க்கை 80 வயசு வாழ்ந்தான்னா 80 வயசு எதுக்கடா வாழ்ந்தேன்னா தொலைச்சதை கண்டுபிடிச்சிட்டே 80 வயசு ஆகிப்போச்சு. அதுவும் ஒழுங்காக கண்டுபிடிக்கலை, இடையில இடையில வேறு வேறு பொருள், வேறு வேறு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிக்கிறது அப்படின்னு திரும்பி தேடுவான். தேடுறதுல கூட இடத்த விட்டு நேரங்காலம் விட்டு சோம்பேத்தனை போட்டு தேடுறதில்லை. ஒருத்தர் ஊக்குவிக்கணும், தேடுன்னு, அப்போ தான் கண்டுபிடிப்பான். கடைசி வரைக்கும் தேடாமையே ஒருத்தர் இருந்தான்னு வையே, செத்து போயிட்டான்.
அது என்ன செய்யல, தேடல. அப்பதான் அவனை செத்து போட்டான்னு சொல்ல மாட்டாங்க. வந்த வேலை என்னன்னா தொலை கண்டுபிடிக்கிறதுக்கு, கண்டுபிடிக்காமே செத்து போயிட்டான். அவனை பார்த்து என்ன சொல்லுவோம் தெரியுமா, இவன் வந்தான் தவறிட்டான். தவறிட்டான். என்ன தவறிட்டான்? அதான் அங்கே முருகேசன் ஒருத்தர் நேற்று காலையில் தவறிட்டாருங்கன்னு இவன் போய் செய்தியை சொல்லுவான். தவறிட்டான்ற அதைத்தான் சொல்லணும். செத்துட்டான்னு சொல்லக்கூடாது, மோசம் அடைஞ்சிட்டான்னு சொல்லக்கூடாது. தவறிட்டான்னா அவன் சாகிறதுக்கு முன்னால ஆண்டவனுக்காக பாடுபட்டு அதை அடையிறதுக்கு முயற்சி செஞ்சு அவன் தான் கதியின்றி இருந்தானான்னு பாருங்க. இருந்திருக்க மாட்டான். எல்லா பார்வையும் அதை தான் தெரியுது. ஒருத்தன் பக்தராக இருக்காரு, ஒருத்தர் வல்லராக இருக்காரு, ஒருத்தர் ரொம்ப சேரிட்டபிளாக இருக்காரு, ஒருத்தர் ரொம்ப சாந்தமாக இருக்காரு, அமைதியாக பேசுகிறாருன்னா சாத்விக குணத்தோடு ஒருத்தர் இருக்காருன்னா எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. அவரை பார்த்து நல்ல மனுஷர் அப்படிம்போம். அந்த நல்ல மனுஷர்னு சொல்கிறது தான் சாமிகிட்ட போடுறது. அவர் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும் எல்லாருக்கும். செத்து போயிட்டாரா, அவன் எந்த இடத்துலமா போட்டும் அப்படின்னு ஆகக்கூடாது. அதுக்குள்ள செத்து போயிட்டாரா, ஐயோ பாவம் கொஞ்சம் காலம் இருந்துக்கலாம் அப்படின்ற மக்கள் மனதில் படணும். அப்படின்னா அவர் எப்படி வாழ்ந்திருப்பார் பாருங்க. இதுதான் ஆண்டவன் பக்கம் போகிற மாதிரி அவன் வாழ்ந்திருக்கான்னு அர்த்தம். அப்போ வாழ்க்கையில் அவன் தவறல, அதை நினச்சி டயம் கிடைக்கல. என்ன டயம்? சரீரம் ஒத்துழைக்கலை, ஆரோக்கியத்தின் கம்மியினால அவன் சாதனை செய்கிறதுக்கு டைம் பத்தாமல் போயிடுச்சு. அப்போ 80 வயசு வரைக்கும் அவர் சாதனை செஞ்சு இருப்பார். இன்னும் எத்தனை வருஷம் வாழ்ந்துருந்தா கண்டுபிடிச்சிருப்பாரு. இன்னும் 2 வருஷம் வாழ்ந்துருந்தா போதும், அவன் கண்டுபிடிச்சிருப்பான். இப்போ என்ன ஆகும்? எல்லாம் வேஸ்டா? இப்போ 80 வயசு வாழ்ந்தாரு, கண்டுபிடிக்க முயற்சி செய்தார், காலமாயிட்டார். இன்னும் 2 வயசு இருந்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வைங்க. அப்போ இந்த 80 வயசு வரைக்கும் அவர் பாடுபட்டதெல்லாம் வீணாகுமா ஆகாதா? திரும்பி பிறந்து திரும்பி ஆரம்பத்தில் இருந்து இதே மாதிரி பண்ணுறதா? அப்போ இப்படியே பண்ணிட்டு அப்போ வீணான மாதிரி ஒவ்வொரு முறையும் சாதனை பண்ணி இந்த பிறவியிலேயே அடைஞ்சாகணுன்ற மாதிரி இருக்கு. இடையில விட்டு போச்சு, என்ன பண்ணுறது தெரியாது. திரும்பி முதலேருந்து வா அப்படி சொன்னோம்னா எல்லாருக்கும் எரிச்சலாக இருக்கும். போகலாம், இப்படி நான் செய்யவே மாட்டேன், என்ன முடியாதுன்ட்டுவான். ஆனால் அப்படி இல்லை. பகவானே சாஸ்திரத்தில் சொல்கிறாரு, வீண் ஆகாது, 2 வருஷம்தான் நீ இருந்திருந்தா என்ன ஆகிருக்கும்? அடைஞ்சிருப்ப. இப்போ நீ செத்து போயிட்ட, மீண்டும் பிறப்ப. 2 வருஷத்துல உனக்கு ஞானம் வந்துடும். அது தொடர்ந்து வந்து உனக்கு ஞானத்தை தரும். யோசனை பண்ணி பாருங்க. நம்மை விட சின்ன குழந்தை சில பேர் பிறந்த ஒரு 5-6 வருஷத்தில் பேசுகிற பேச்சு பார்த்தா தத்துவ ரீதியாக இருக்கும். என்னென்னமோ விஷயம் தெரிஞ்சவங்களா பேசுவாங்க. நம்ம பெரியவங்களா ஆன பிறகுதான் விஷயம் புரிஞ்சு வேண்டாம். அவங்க இப்பவே சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? அதனால தான் சொன்னார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி வரும். தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அம்மா நம்ம சொல்றாங்க, சாமியினால ஆகலைன்னாலும் கூட அப்படிங்கிறீங்களா? ஏங்க சாமின்னா எல்லாம் ஆகுங்க. சாமியால ஆகாததுன்னு ஒன்று இருக்கா? சர்வ வல்லமை படைத்தவர் அவர். அப்போ தெய்வத்தால் ஆகாதுன்னு ஏன் சொல்றாரு வள்ளுவர்? முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அப்ப தெய்வத்தை காட்டிலும் உங்க முயற்சி தான் ரொம்ப பெருசோ? தெய்வம்னா இங்க நம்ம உலகத்துல பாம்புல இருந்து பள்ளியிலிருந்து தெய்வங்க. காஞ்சிபுரத்துக்கு போங்க, படி ஏறி போனா மேல ஒரு பள்ளி இருக்கும், அதை தொட்டோம்னா புண்ணியம். இங்க பள்ளியை விரட்டுறோம், அங்க சாமியா கும்பிடுறோம்.
பாம்பு கடிக்க வந்துச்சு, கொத்திச்சுன்னா செத்து போயிடுவோம். அதனால நம்மளை காட்டிலும் அது வலிமை வாய்ந்ததுன்னா உடனே தெய்வமாக்கி கும்பிட ஆரம்பித்தோம். நம்மளை காட்டிலும் வலிமை இருந்தால் அது தெய்வம். அப்போ சர்வ வல்லமை படைத்தவர் தான் தெய்வம். அந்த தெய்வத்தால் ஆகாதுன்னு ஒன்று இருக்க முடியுமா? அப்போ வள்ளுவர் என்னதான் சொல்ல வந்தார்? தெய்வம்னா எதை குறிப்பிடுறாருன்னா காலத்தை. காலமும் தெய்வம் தானே. காலம் என்கிற தெய்வம் யாரு? பைரவரா? என்னங்க இப்படி சொல்லுங்க? யமன். காலம்னா யமன். இவன் சொல்ற தெய்வத்தால் ஆகாதுன்னா யமனால, அதாவது காலத்தால் ஆகாதது. காலம்னா அங்க யமன் செத்து போயிட்டான்னா காலம் கை கொடுக்கலன்னா அப்படின்னு அர்த்தம். அதாவது காலம் என்ன சொல்றாருன்னா, நீ முயற்சி செஞ்சுட்டே வர்றப்ப நீ 2 வருஷம் இருக்கிறக்குள்ளேருந்து காலம் ஆயிட்டாடா, செத்து போயிட்டா, யமன் வந்து கொண்டு போயிட்டான்னு அர்த்தம். அப்போ தெய்வத்தால் இந்த இடத்துல காலம் போட்டுக்குங்க. காலத்தால் ஆகாது எனினும், காலம் கை கொடுக்கலன்னாலும் நீ முயற்சி செஞ்ச சேர்த்து வச்சிருக்க சாதனைகள் அது அத்தனையும் அடுத்த பிறவியில் சேர்ந்து வரும், ஞாபகம் வரும். ஒருத்தர் மான்கிட்ட ரொம்ப பற்று வச்சார். மானோட வளர்த்தி சாப்பாடு கொடுக்குறது, ஜப தியானம்லாம் பண்ணுறப்ப அந்த மான் எங்கே போச்சோ தெரியல, புள்ளியில் அடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சார். பற்று மிகுந்து போச்சு. அப்படி எந்த பொருளை நினைச்சு 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 இந்த கடை சாகிறப்ப என்ன ஆனா தெரியுமா? அடுத்த பிறவியில் போச்சு. எதை நினைச்சு நினைச்சிட்டுனா மானா பிறந்துட்டார். ஆனால் மறக்காம இருந்தால், நான் இப்படி நினைச்சனால்தான் மானா பிறந்துட்டேன் அப்படின்ற நினைவு அவருக்கு இருந்தது. ஆனால் தபஸ் பண்ண அத்தனை தபஸும் மான் பிறவியில் அவருக்கு கை கொடுக்குது. மனசுல நினைவு. சாதாரண மானா இருந்தா அது மறந்து இருக்கும், தான் யாரும் தெரியாம புல்லு பூண்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது அப்படி இல்லை, பயிற்சி செய்த அத்தனையும் மனதில். அதனால தான் அவரை இன்னொரு நாள் பிறக்கிறப்ப பேசவே இல்லை, பற்றும் வைக்கல, பேசணும்னா மாட்டிக்குவோம். அதனால ஜடமா இருந்தார். பாருங்க, பேசினாதாங்க இடைஞ்சல. எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமா இருக்கலாமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்னர் பவர் வளரும் சொல்றாங்க. காயத்ரி மந்திரமும் அப்படிதான். காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணலாம், அது ஒடுங்கணும். எங்க ஒடுங்கணும்னா நாக்குல, வெளியில சொல்லாம ஜபம் பண்ணணும். நாக்குல சொல்றது எங்க ஒடுங்கணும் தெரியுமா? மனதில். மனதில் சொல்ற காயத்ரி மந்திரம் எங்க ஒடுங்கணும் தெரியுமா? ஓம்ல. ஓம் எங்க ஒடுங்கணும்னா நம்முடைய சுயரூபத்தில். அவருக்காக தான் அதெல்லாம் சொல்லப்பட்டது. ஓர் எழுத்துல போய் ஒடுங்கணும், ஓர் எழுத்துல அங்கே போய் உக்காந்துடணும். அப்போ தான் இந்த மனம்ங்கிறது எல்லா எண்ணங்களை விட்டு ஒரு எண்ணத்தில் உக்காந்து அந்த ஒரு எண்ணத்தையும் நாசமாக்கிடும். லயமாக்குறது, நாசமாக்கி. அதைத்தான் இங்கே சொல்ல வந்தார். நான் இந்த உடம்பு என்று நினைப்பது மனமே, உடல் அடிப்படையில் பார்க்கும் ஆன்மாவே மனம். எந்த ஆன்மா உடல் அடிப்படையில் பார்க்குதோ அதான் மனம். நம்ம அப்படிதான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால தான் நான் வந்து இன்னார்னு சொல்லிட்டு செய்வேன். சடனாக ஒருத்தரை கூப்பிட்டு நீ யார் எங்கே இருக்கேன்னு கேட்டால் அவன் தன்னுடைய வீதி தெரு டோர் நம்பர் எல்லாம் சொல்லுவான். நான் யாருன்னா 6 நம்பரோடு சொல்லுவான். அதெல்லாம் இல்லை அவரு. ஆனால் அது நினைக்க இன்னும் வரல. மனதை பற்றியும் பந்தம் விடுதலை பற்றியும் புரிந்து கொள்ள உதவுவதே இந்த விசாரணை. நினைவுகளை நீக்கி பார்க்கின்ற போது தனியாக மனம் என்ற ஒரு பொருள் இல்லை. நினைவுன்னு ஒன்று இருக்கு. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் விருத்தக பஞ்சகையக அப்படின்னு ஒரு சுலோகம். விருத்திகள் வந்து 5 விதமா இருக்கு அப்படின்ட்டு 5 விதத்துல ஒன்று நினைவு. நினைச்சா ஒன்று, ஏதாவது ஒன்று சொல்ற ஒரு எண்ணம், அதை விட்டுட்டு வேணாம் போய் தோட்ட நின்றுக்கோ அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம், இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் என்னைக்காவது தேவைப்பட்டால் அது என்ன ஆகுது, திரும்பி அங்கேருந்து வருது, நினைவாகுது. இந்த நினைவு நம்மகிட்ட இருக்கலைன்னா என்ன ஆகும்? நினைவு இருந்தால் நல்லதா, நினைவு இல்லைன்னா நல்லதா?
இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி இல்லை? நினைவு இல்லாம இருந்தா எவனுமே பரிச்சை எழுத முடியாது. பரிச்சை ஞாபகம் வரலன்னு வைங்க, பேப்பரை கொடுத்துட்டு தான் வரணும். ஏட்டா ஒன்றும் எழுதலை, ஞாபகம் வரலிங்க, நினைவு வரலிங்கன்னா படித்தேன், ஆனால் நினைவு வரல. ஏன் நினைவு வரல? மனசுல பதிய இல்லையா? ஐயா ஏன் அதை ஒருத்தர் நாளைக்கு பரீட்சை டெஸ்ட்டு வைப்பேன், நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நல்லா மனசுல பதிய வச்சுக்குங்க, நாளைக்கு வந்தனும் கேள்வி கேட்பேன் அப்படின்னார். ஓரல் டெஸ்ட்டு சரின்ட்டாங்க. பசங்கள்லாம் உட்காந்துருக்கா, வாத்தியார் கேள்வி கேட்டார், ஒவ்வொருத்தையும் டான்னு பதில் சொன்னான். ஒரு பையனை கேட்டார் ஒரு கேள்வியை, அப்படியே நின்று முடித்தான். என்னடா சொன்னேன்ல படிச்சுட்டு வான்னு? படிச்சுட்டேன் சார். பதிய வைக்க சொன்னேன்ல, பதிய வச்சுட்டேன் சார். இப்போ நான் சொல்ல மாட்டேங்கிற, அது ரொம்ப பதிஞ்சிருச்சு சார், ரொம்ப பதிஞ்சு சார், வெளியே வர மாட்டேங்குது, நினைவு வரலைங்கிற. பதிய வைக்கிறது அந்த மாதிரி அப்படி இல்லை. இங்கே என்ன சொல்ல வர்றாரு, நினைவு தான் மனம்னு சொல்ல வர்றாரு. நினைவுகளை நீக்கி பார்க்கின்ற போது ஒவ்வொரு நினைவும் இல்லாமல் பண்ணி பாருங்க, அங்கே மனம் தனியாக ஒன்று இல்லவே இருக்காது. நினைவே மனதின் சொரூபம். ஒன்று எண்ணங்களை வாங்கும், அதை அழிக்காது, நினைவாக மாற்றிக்கும். அதுதான் நம்ம வேற பாஷையில் பேசுகிறோம். இந்த நினைவாக வச்சு கொண்டிருக்கோம்ல, இந்த ஸ்டோருக்கு என்ன பேரு? இதெல்லாம் ஒரு ஸ்டோர் பண்ணி திரும்பி அங்கேருந்து எடுக்குது. அந்த ஸ்டோர் பண்ணுற இடம் என்ன? ஒரே கேள்வி 2 தடவை கேட்டால் ஞாபகம் வந்துடும். சஞ்சித கர்மம்ங்கிறோம்ல, கர்மம்னா நினைவு தான், எண்ணம் தான், சஞ்சிதம் என்ற பேரில் இருக்கு. அப்போ நம்ம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் அங்கே போய் வச்சிடும். அப்போ தான் அது திரும்ப வரும். அடுத்த பிறவில என்னென்ன ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் அள்ளிட்டு வருவோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு வா. ஊருக்கு போகணும்னா பேக் பண்ணுன்றப்போ எது வேணும்னு பார்க்குறோம். நிறையா துணிமணி இருக்கும், இதை போட்டுக்கலாம், இதை போட்டுக்கலாம், செலக்ட் பண்ணுறோம்ல. அது மாதிரி நிறைய எண்ணங்கள் இருக்கும் அங்கே சஞ்சிதத்தில். இப்போ ஒரு பிறவி எடுக்க போகிறோம், பகவான் அனுப்ப போகிறாரு, பிராரப்தமாக போகுது. எதை எடுக்கலாம் அப்படின்னா, எது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு அனுபவிக்கணும்னு தோணுதோ அது தான் எடுப்பீங்க. ரொம்ப அவசரம்னா என்ன ஆகும் தெரியுமா? ஆமாம், பொறுக்கிட்டே இருந்தால் நேரம் ஆகணும், அப்படியே அள்ளிட்டு வந்துடுவீங்க. அப்படி அள்ளிட்டு வந்த கொஞ்சத்தை நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறப்போ எவ்வளவு அள்ளிட்டு வந்திருக்கீங்களோ அதனுடைய டிகிரி எவ்வளவு இருக்குங்கிறது தான் உங்களுடைய ஆயுள். அதை அனுபவிச்சு தீர்க்கிறதுக்குள்ளே 70 வயசா 80 வயசா 90 வயசா அப்படி ஆகுது. அதை அனுபவிக்கிறதுக்காக அந்த ஆயுளை வச்சுக்கொள்ளணும்னா தகாத வழியை போகாமல் ஆரோக்கியத்தோடு இருந்து பாருங்க. கொண்டு வந்ததை முழுவதும் அனுபவிச்சுட்டு போகலாம். கொண்டு வந்ததை சரியாக அனுபவிக்கணும்னாலே இடையில காலம் ஆகிறதானா என்ன காரணமாக இருக்கும்? ஆரோக்கியமாக இல்லாமல், ஒழுங்காக நடவடிக்கையும் செய்யாமல், சாப்பாட்டு விஷயத்தில் ஆசையோடு சாப்பிட்டு அளவோடு சாப்பிடாம, உடம்புக்கு பிடிச்சதை சாப்பிடாம, விருப்பப்பட்டனால டேஸ்ட்டுங்கிறதுனால சாப்பிட்டுட்டு உடம்பை கெடுத்துக்கணும். இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நம்ம கவனம் இல்லாமல் இருந்தனால கொண்டு வந்ததை கூட அனுபவிக்க முடியாமல். அதுதான் இங்கே சொல்ல வந்தார். இவ்வாறு மனதிற்கு உருவம் இல்லாத போது நல்ல மனம் கெட்ட மனம் என்று எப்படி சொல்கிறது? எப்படி பிரிக்க முடியும்? மனசுக்கே உருவம் இல்லை, நல்ல மனம் கெட்ட மனம்னு எப்படி சொல்ல முடியும்? மனம் சார்ந்திருக்கும் உபாதி நல்லதானால் அது நல்ல மனம். உபாதிங்கிறார். உபாதின்னா என்னது? ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உபாதி என்ன? ஒரு பொருளை சார்ந்திருக்கிறது. அபிமானம் சொல்றோம்ல, அதான் உபாதி. நல்லதா இருந்ததுன்னா மனம் அதோட செஞ்சிச்சுன்னா அது நல்ல மனம். இங்க ஒரு உபாதியை சொல்லலாமா? யார் என்ன கேட்டாலும் கொடுக்குற ஆள் ஒருத்தன் இருக்கான். யார் என்ன கேட்டாலும் தாராளமாக கொடுக்கணும்.
அவனை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? தர்ம பிரபு பேரு. இப்போ தர்ம பிரபு அப்படிங்கிற ஒரு உபாதியை இந்த மனது ஏற்றுக்குது. இப்போ இந்த மனம் என்ன செய்யுது? நல்ல மனம், தர்ம பிரபுங்கிற மனம். அதே அவன் யார் கேட்டாலும் தள்ளுன்னு வையுங்க, அதோட இந்த மனம் சேர்ந்துச்சுன்னா அவன் கிடக்குதான், அவன் ஒன்றுமே பிரயோஜனம் கஞ்ச அப்படின்னு ஒரு உபாதி எடுத்துக்கும். அதான் சொல்றார், உபாதி கெட்டதானால் அது கெட்ட மனம், ஆனால் இருப்பது ஒரு மனம்தான். எதோடு சேருதோ அந்த பேரை அது வாங்கிக்குது. அதை வள்ளுவர் வேறு விதமாக சொன்னார். நான் வர்றப்போ ஒரு பாட்டை சொன்னேன். என்னன்னா, ஒன்றை சொல்லி இன்னொன்று புரிய வைக்கிறது. இப்போ நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் நம்முடைய கர்ம வினைன்னு தானே சொல்கிறோம். ஆனால் அது யாரால் வருது தெரியுமா? எதனால் வந்தது தெரியுமா? நம்மளால தான் வந்தது. என்ன செய்ததுனால வந்தது நமக்கு? அதை தான் சொல்கிறாரு வள்ளுவர், பிறர்க்கு இன்ன முற்பகல் செய்யும், தமக்கு இன்ன பிற்பகல் தாமே வரும். எதை வச்சு நமக்கு கெட்டது வருது? மற்றவங்களுக்கு நீ கெட்டது செஞ்சேன்னா பின்னால் உனக்கு கெட்டது வரும். ஒன்று தான் சொன்னாரு, பிறர்க்கு இன்ன முற்பகல் செய்யும், தமக்கு இன்ன பிற்பகல் வரும். அப்போ இன்னொரு மனம் இருக்குல்ல, நல்ல ஒரு மனம். பிறர்க்குன்னா இன்னும் செய்வதற்கு பதிலாக பிறர்க்கு நன்மை செய்தால் முற்பகல் செய்யும், தமக்கு நன்மை பிற்பகல் தாமே வரும். இதை நாமளா சொல்லிக்கணும். ஒன்று தான் சொன்னாரு, இன்னொன்று சொல்லணும். இப்போது மனதில் நல்ல மனம் கெட்ட மனம்ங்கிறது நாம் மற்றவங்களுக்கு செய்கிறத பொறுத்து தான் இங்கே இருக்கு. அதனால் இந்த பாடலில் என்னென்ன சொல்லப்பட்டது? நினைவே மனதின் சொரூபம். நான் இந்த உடம்பு என்று நினைப்பது தான் மனம். மனம் ஒன்று தான், அது சார்ந்திருக்கும் பொருளே உபாதி. இப்போ நமக்கு நம்முடைய மனம் சார்ந்திருக்கிற பொருள் எதுன்னு கேட்டால் நான், நம்முடைய பேர், நம்முடைய ஊர் சார்ந்திருக்கிறதுனால நமக்கு அதான் உபாதி. இந்த உபாதியை போக வைக்கணும். அப்போ நம்ம மனம் உபாதி போயிடுச்சுன்னா நம்ம எங்கே நிற்போம் பாருங்க. அது மனமே சிச்சட கிரந்தி, அதாவது சித்து ஜடம் கிரந்தி முடிச்சு, ஆசையின்றி முடிச்சு. எண்ணங்களை நீக்கி பார்த்தால் மனம் என்று ஏதும் இல்லை. இந்த பாட்டு சொன்ன கருத்தை சுருக்கி சொல்கிறேன். அகந்தையே மனமாக பரிணமிக்கிறது. நான்ங்கிற அந்த அகந்தை தான் ஒரு வகையில் மனம்னு சொல்லணும். அதனால தான் இங்கே வருஷப்படுத்தலாம். தீர்மானம் பண்ணி கொள்வது புத்தி, இதுவா அதுவான்னு நினைக்கிறது மனம். இதெல்லாம் எழக்கூடிய இடம் சித்தம். அபிமானம் பண்ணுறது நான். இது அந்த கரணம்ட்டாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அகங்காரம் தான் வளர்ந்து மனமாகுது. இந்த அகங்காரம் எழுந்ததே சித்தத்தில். சித்தத்தில் எழுந்த அகங்காரம் வளர்ந்து மனமாகி என்னாச்சு? புத்தியாக மாறிடுச்சு. இப்போ நாம் தெளிவாக இருக்கோம். நல்லது செய்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். மனதை இப்போ கையகப்படுத்தணும். அதை சொல்கிறார். தோன்றி மறைவது மனம், வரும் அப்புறம் மறைஞ்சி இல்லாமையும் போகும். தோற்றமும் மறைவும் இல்லாதது உணர்வு. இந்த ஆன்மாங்கிற உணர்வு ஒரு தடவை வந்துச்சு, ஒரு தடவை போயிடுச்சு அப்படின்னு இல்லை. நான்கிறது எப்பவுமே தொடர்ந்து இருக்கு. மனம் பிளவுபட்டது, உணர்வு முழுமையானது. இதுதான் கருத்து. உணர்வுன்னு எதை சொல்றாரு? நம்முடைய ஆன்மாவை சொல்றாரு. உணர்வுன்னா நம்ம அனுபவிக்கிற அறிவாக வராது. ஆன்மாவை தெரிஞ்சுட்டேன், எனக்கு ஆன்மா அறிவு வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. ஆன்மாவை உணர்ந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த உணர்வுக்கு இன்னொரு பொருள் கிடையாது. ஆப்ஜெக்டிவ் என்பதே உணர்வு கிடையாது. தன்னைத்தானே உணர்வதற்கு தான் உணர்வு. அவனை நான் உணர்ந்தேன்னு சொல்றதுக்கு இல்லை. அது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை அறிய முடியும், இது இன்னது இது இன்னதுன்னு. இன்னும் கூட சொல்ல போனால் நல்ல ஒரு விஷயம், அந்த அறிவு இருக்க ஆப்ஜெக்டை அது வந்து ரிலேட்டிவ்ங்கிறார். ரிலேட்டிவிட்டி. அதாவது அறிவு என்பது என்ன தெரியுமா? ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளவுதான்.
உண்மையாக அந்த அறிவுங்கிறது என்னன்னு உங்களுக்கே தெரியாது. இப்போ நீங்கள் இது வரைக்கும் புலியை பார்த்ததே இல்லைன்னு வைங்க. டைகர் ஒரு படம் வரைகிறேன், புலியினுடைய படம். இது என்ன படம்னு கேட்குறேன், உங்களுக்கு என்ன தெரியும்? யாரும் சொல்லவும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஒன்று இது என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, இதுக்கு பேர் தான் புலி அப்படின்றீங்க. ஓஹோ, இதுதான் புலியாச்சு. அதே மாதிரி ஒரு யானையை வரையணும், இதுக்கு பேர் தான் யானை அப்படின்னு. இது இப்போ என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு ரிகார்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த புலி போகுதுன்னு வைங்க, அதை பார்க்குறான், என்ன சொல்கிறான்னு தெரியுமா? புலி போகுதுன்னா இந்த புலி என்ற அறிவு அவனுக்கு வந்துடுச்சுங்கிறான். எப்போ வந்துச்சு? ரிக்கார்டு எடுத்து ஒப்பிடுறான், அதுதான் புலின்னு. அது மாதிரி இது இருக்குது, அதனால இது புலி. சரி, ரிலேட்டிவ் தானே. இப்போ ரிலேட்டிவை போய் நம்ம அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி தான் ஏற்கனவே ஒன்றை பார்த்துட்டு அது இன்னொரு தடவை பார்க்குறப்ப அறிவுங்கிறோம். அதான் ஆப்ஜெக்டிவ் அறிவு. சப்ஜெக்டிவ்ன்றப்ப அது அறிவு எப்படி இருக்குன்னா உணர்வாக இருக்கும். அதனால தான் இங்கே சொன்னார், சிவமும் அறிவும் அன்பும் ஒன்றுன்னு சொல்ல வந்தார் மந்திரத்தில், திருமந்திரத்தில். சிவம்னு சொல்றாரு, அறிவுன்னு சொல்றாரு, அன்புன்னு சொல்றாரு. ஒரு சின்ன விளக்கம் சொல்லி முடிச்சுக்குவோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் எம்பளம் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த எம்பளத்தில் ஒரு ப்ராவெர்பு போட்டிருந்தாங்க. அது என்னன்னா, லவ் இஸ் காட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. லவ் இஸ் காட்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே அன்பே கடவுள், இந்த இதுக்கு தான் அர்த்தம். தமிழில் அன்பே கடவுள் போட்டு, இங்கிலீஷில் லவ் இஸ் காட்னு போட்டார். அந்த பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட்டை கேட்டேன், ஏன் சார் லவ் இஸ் காட்னு போட்டீங்க? ஆமாம், அன்பே கடவுள் இல்லையா? சார், அன்பே கடவுள்னா லவ் இஸ் காட்னு போட்டால் சரியாகுமா அப்படின்னு. ஏன், இதில் என்ன தப்பு அப்படின்னு. இது தப்புன்னு நான் சொன்னேன். எப்படி தப்பு சொல்லுங்க? காட் இஸ் லவ்ங்கிறதுக்கும் லவ் இஸ் காடுங்கிறதுக்கும் இந்த அன்பே கடவுள் ஒத்து வராதா அப்படின்னு அவர் கேட்குவார். இப்படியும் சொல்லலாம், காட் இஸ் லவ்னு சொல்லலாம், லவ் இஸ் காட்னு சொல்லலாம் அப்படின்னார். எப்படின்னு சொல்லலாமா? சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் பிளவுபடுது? மாறி மாறி என்ன செய்யுது? இந்த இங்கிலீஷ் என்ன பண்ணுதுன்னா, ஐஎஸ் ஈஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பிடிச்சுக்கணும். முதல்ல சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ஆப்ஜெக்ட்னு இருக்குது. இந்த ஈஸ் ஏன்னா இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, தத்துவம் அசின்னு சொல்கிறோம்ல, அந்த ஈஸ் தான் அங்கே அசி. அசிங்கிறது ஈஸ், யூ ஆர், நீ தான், அது அங்கே வெர்பாக வருது, ஆக்சிலரி வெர்பு. அப்போ சொல்கிறாரு, இந்த ஈஸை முன்னால் சப்ஜெக்டாக லவ்னு போட்டிங்கன்னா லவ்வை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அன்பு என்பது என்னன்னா கடவுள் தான். அப்போ காடுன்னு மேலே போடுங்க, காடு எப்படிப்பட்டது அப்படின்னா லவ்னு சொல்லுங்க. அப்போ அந்த கடவுளாச்சு. இப்போ முதல்ல சப்ஜெக்டாக போட்டால் எப்படி வேணாலும் அங்கே சொல்லலாம். காட் இஸ் லவ், காட் இஸ் கிரேட், காட் இஸ் இன்ஃபினிட்டி, காட் இஸ் ஸோ எத்தனைக்கு சொல்லலாம். அத்தனைக்கு எது எக்ஸ்பிளைன், யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது? காடுக்கு தானே. இப்போ நீ லவ்வை வச்சுக்கொண்டு லவ் என்பது கடவுள்னு சொல்லியிருக்க. லவ் கடவுள் மட்டுமா? லவ் இஸ் மதர், அப்போ கடவுளே வரல. அப்போ எப்படி நான் அந்த கடவுள் போடுவேன்? லவ் இஸ் மதர், லவ் இஸ் ஃப்ரெண்ட், லவ் இஸ் ஃபாதர், என்னன்னாலும் சொல்லலாம். அதனால தான் சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் எதுன்னு தெரிஞ்சு வேண்டோம்னா, சப்ஜெக்டிவுக்கு நம்ம போகக்கூடிய இடம் அறிவு அல்ல, அது என்ன? உணர்வு. ஆப்ஜெக்டில் போகக்கூடிய நம்முடைய இடம் அது என்ன பார்த்தாலும்
அறிவை தரும். சப்ஜெக்டுக்கு போனால் உணர்வை தரும், அறிவை தரும். அதனால எந்த சந்தர்ப்பத்திலையும் அடைந்தேன், மோட்சம் அடைந்தேன், முக்தி அடைந்தேன், கண்டுகொண்டேன், அதை அறிந்தேன், இதை அறிந்தால் அங்கே ரெண்டு பேர் அறிகின்ற ஒருத்தருக்கான். ஆண்டவனை அறிந்தேன்னா அப்போ நீ தான் திருக்கு. ஆண்டவன் யாராச்சு? அறிகிற பொருள் ஆகிப்போச்சு. அறிகிற பொருள் கிடையாது. ஆண்டவன் அறிகிற பொருள் கிடையாது, அறிகிற பொருள், இதாங்க பண்ணுற பொருள். அப்படி புரிஞ்சுக்க சொன்னார். அடுத்து 19 பார்ப்போம் அடுத்த வாரம். ஞான விசாரம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஸ்லோகம் சொல்லு. ஓம் சகனாவவதோ சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.